கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஷலோம் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். 104ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆர்வமாவதை நீங்கள் கவனிக்கலாம். ஆகினாலே இறையியலாளர்கள் ஏக மனதாக இது 103ஆம் சங்கீதத்தினுடைய தொடர்ச்சியாக தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆகினாலே நாமும் இதை தாவீதின் சங்கீதம் என்று சொல்லியே நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்திலே தாவீது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அவைகளை மிக விளக்கமாக வித்தியாசமாக சொல்லுவதை நீங்கள் கவனிக்க முடியும். அதாவது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, அடுத்தது அந்த கர்த்தருடைய சிருஷ்டிப்பை வைத்து கர்த்தருடைய தன்மை, இவைகள் இரண்டையும் பேரலா இந்த சங்கீதத்தில் சொல்லி கொண்டு வருவதை நீங்கள் கவனிக்க முடியும். ஆகினால இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிருஷ்டிப்பை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வர வேண்டும். கடல், ஆகாயம், மேகம், சூரிய ஒளி, விலங்குகள், மரங்கள், தாவரங்கள், ஒளி, இருள், இவைகளெல்லாம் நம்மோடு ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது ஒளி, அதோடு தேவதூதர்கள் இணைக்கப்பட்டு, அந்த ஒளியும் தேவதூதர்களும் பூமி மற்றும் தண்ணீர் அவைகளோடு இணைக்கப்பட்டு, இவைகளெல்லாம் ஆண்டவருடைய மகிமையாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நீங்கள் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். கவனித்தீர்களா எவ்வாறு அழகாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சிருஷ்டிப்பை வைத்து. அடுத்தது சிருஷ்டிப்பிலே ஆண்டவருடைய வல்லமை எப்படி விளங்குகிறது என்று சொல்லி அடுத்த 2 வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு அந்த வசனங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் புரியும். தொடர்ந்து நீங்கள் 5 to 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பெருவெள்ளம், அதனுடைய பின் விளைவுகள், அதிலே ஆண்டவருடைய வல்லமை எவ்வாறு வெளிப்படுகிறது. பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், தண்ணீர்களை மலைகளுக்கு மேலாக இருந்து ஓடி வர பண்ணினார். இப்படியெல்லாம் சில காரியங்களை அவர் சொல்லுவதை நீங்கள் அங்கே கவனிக்க முடியும். அதை தொடர்ந்து 10 to 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியின் தண்ணீரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிறதான விஷயங்களை அவர் சொல்லுகிறார். பள்ளத்தாக்குகளுக்கு நீரூற்றுகளை அனுப்புகிறார் மலைகளிலிருந்து. அவைகள் மலைகளிலிருந்து நடுவே பாய்ந்து வருகின்றன என்கிற விஷயத்தை சிருஷ்டிப்பை வைத்து சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதை தொடர்ந்து 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், உயிரினங்கள், ஜீவராசிகள், அடுத்தது மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், இவைகளிலே ஆண்டவருடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்கிறதையும் சங்கீதக்காரன் சொல்ல தவறவில்லை. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆகினால தொடர்ந்து நீங்கள் 19 முதல் 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். கடவுள், அதாவது ஆண்டவர், சிருஷ்டிகர், நம்முடைய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்து, சூரியன் சந்திரன் மூலமாக பகலையும் இரவையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை விளங்குகிறது பகலிலும் இரவிலும் என்கிறதான விஷயத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அடுத்தது கடல். அது எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் கடலினுடைய அதிசயங்களை விவரித்தவர்கள் அல்லது புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி யாருமே இல்லை. அதை 24, 25, 26 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் படைத்த அவருடைய படைப்பும் இந்த உலகமும் எப்பொழுதுமே அந்த படைப்பு, அந்த சிருஷ்டிப்பு என்று சொல்வது ஆண்டவரையே சார்ந்திருக்கிறது என்று சொல்லி 27 முதல் 30 வசனங்களிலே சங்கீதக்காரன் நமக்கு விளக்குகிறார். கர்த்தர் அனைத்து சிருஷ்டிப்புகளையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி 31, 32 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 33 முதல் 35 வரை இருக்கிற வசனங்களிலே கடவுளுடைய படைப்பிலே நிச்சயமாக நாம் அவரை, அந்த சிருஷ்டிப்பை நாம் புகழ வேண்டும். அந்த சிருஷ்டிப்பை புகழ்வது என்று சொல்லுவது சிருஷ்டிகரை புகழ்வது. நம்ம சிருஷ்டிப்பை வணங்குவதும் கிடையாது, சிருஷ்டிப்பை புகழ்வதும் கிடையாது. சிருஷ்டிகரை துதிப்பது, ஆராதிப்பது என்று சொல்லி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆகினால இந்த சங்கீதத்தினுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறார். முடிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய முடிவிலே அவர் அல்லேலுயா என்று சொல்லி முடிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகினால் இந்த சங்கீதத்திற்கு நாம் அல்லேலுயா சங்கீதம் என்று சொல்லி பெயர் கொடுத்தால்
அது மிகச் சரியானதாகத்தான் இருக்கும். கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. கவனித்தீர்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. அப்போ இந்த சிருஷ்டிப்பு என்கிறதான விஷயத்தை ஆகாயம், சூரியன், சந்திரன், கடல், மலைகள், ஆறுகள், தண்ணீர், விலங்குகள், தாவரங்கள் எதையுமே அவர் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து பல விஷயங்களை இந்த சங்கீதத்திலே சிருஷ்டிப்பை மையப்படுத்தி சொல்லுகிறார். அப்ப சிருஷ்டிப்பில் மையப்படுத்தும் பொழுது அவர் சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாவார்கள், துன்மார்க்கர் இனி இல்லாமற் போவார்கள். கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பை பாவிகளுக்காக வைக்கவில்லை, நீதிமான்களுக்காக இந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லித்தான் சிருஷ்டிப்பை அழகாக விளக்கி சிருஷ்டிப்பிலே தேவனுடைய வல்லமை எப்படி விளங்குகிறது என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த பூமியிலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பிசாசானவனுடைய வஞ்சக சூழ்ச்சியில சிக்கி நாம் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால் வழி தப்பி விட்டோம், பாவம் செய்து விட்டோம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது, அவரிடத்துல நாம் கிட்டி சேருவதற்கு நாம் ஆயத்தமாகும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகியனாலே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, இந்த அண்ட சராசரங்களையும் பார்க்கிறேன், இந்த வானத்தையும் பார்க்கிறேன், பூமியும் பார்க்கிறேன். இதில் ஒவ்வொரு கிரியைகளிலும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் உடைய வல்லமை விளங்குகிறதை நான் கவனிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வல்லமை முழுவதும் ஆண்டவரே நான் புரிந்து கொள்வதற்காக இந்த பூமியிலே இந்த வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறீர். அதற்காக இந்த பூமியில நீர் வைத்திருக்கிறீர். இந்த வல்லமையை நான் பார்த்து கர்த்தருடைய வல்லமையை விளங்குகிற இந்த அண்ட சராசரங்களை பார்த்து நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய உள்ளான மனிதன், என்னுடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆகியனாலே பூமியிலே நீதிமான்களாய் வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். குமாரனாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான அற்புதமான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகியனால இந்த சங்கீதத்தினுடைய துவக்கமும் முடிவும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி துவங்குகிறார். துவங்கி சிருஷ்டிப்பின் அத்தனை வல்லமைகளையும் விளக்குகிறார். கடைசியில முடிக்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிவிட்டு அவர் சந்தோஷமாக சத்தமாக கைகளை உயர்த்தி அல்லேலுயா என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயாவே, பிரைஸ் ஜெகோவா என்று சொல்லி அவர் நிறைவு செய்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆகியனாலே சிருஷ்டி கர்த்தாவை நீங்களும் நானும் துதிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அல்லேலுயா. ஆகியனாலே நீங்களும் நானும் அல்லேலுயா என்று சொல்லி தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டிப்பிலே உம்முடைய வல்லமையை நாங்கள் காண்கிறோம். சிருஷ்டிப்பினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நோக்கமே உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை புரிந்து உள்ளான மனிதனாக எங்களுடைய ஆத்துமா அல்லேலுயா என்று சொல்லுமே ஸ்தோத்தரிப்பதற்காக நாங்கள் புரிந்து கொள்கிறோம், நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலுயா என்று சொல்லியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் இணைந்து நாங்கள் உண்மை அல்லேலுயா என்று சொல்லி ஒருமுறை கூட உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமைகளையும் கொண்டு வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் பெருகுவதாக. ஷலோம்.